செல்போன் இப்போ சார்ஜ் போடணும். சோறு விட்டு சோறு திங்க வேணுமா நீ? ஹலோ. முன்னாடி இருக்கிற வீடு தானே? அதே கொடுத்துடலாம். ஒரு சாவி எடுத்து வச்சுட்டியா? பூட்டி சாவி இங்கே தான் இருக்குது. என்கிட்ட தான் இருக்குது சாவி. இங்கே தான் இருக்குது. சாயங்காலம் வர சொல்லு. சாயங்காலம் வர சொல்லு. சார்ஜ் போடலையா? சார்ஜ் போட்டுக்கலாம். இரு, நான் சாப்பாடு விட்டு போய் சார்ஜ் போட்டுக்கிறது. இந்த எங்கே சார்ஜ் போடுறது? சார்ஜ் சோறு திங்கும் போது சொல்லிக்கிட்டே இருக்கு சார்ஜ். உப்பு அளவா சாப்பிடு. உடம்புல உப்பு சத்து இருக்குதாமா? நீயே சாப்பிட்றிய? கை சுத்தமா தான் நாங்கள் வெட்டி விட்டுக்கிற நேரத்துல இது அழுக்கு இருந்தா அப்படியே வயிற்றுல போயிருந்தேன். ஊட்டி விட்டா சாப்பிட்றியா? நான் ஊட்டினா உனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுமா. ஊட்ட சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. ஊர் கட்டி சொல்லட்டா? ஊரே போல எல்லாம் தெரியுது. நீ ஊருக்கு அதிகமா திங்க மாட்டீங்களா? அதனால கொஞ்சமா வச்சேன். நானே நிறைய திம்பேன். ஊருக்கா போவியா? அவன் எப்படி சொல்லுது பாரு. எவ்வளவு உடம்பு சரியில்லைன்னா அந்த நாக்கு ருசி மட்டும் உப்பு கம்மியா இருக்குது. திங்க முடியல. எனக்கு தாளிச்சோறு பிடிக்காது. தாளிச்சோறு அப்புறம் மேகி கலரணுன்னு சாப்பிடுவேன். எப்படியோ கொதி சாப்பிட்டுருவேன். அப்புறம் மற்றதெல்லாம் உனக்காக தான் நீ கீரை கடைஞ்ச. கீரை கடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. குளிக்கிறியா? குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எத்தனை நாள் ஆச்சு சொல்லு. மேலுக்கு தான் குளிச்சேங்க. சரி, எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் இருக்கும். பாவி, எல்லாமே மறந்துட்டியா? வெள்ளிக்கிழமை குளிக்க தானே வச்ச? சனிக்கிழமைக்கு நான் உனக்கு கொண்டு குளிக்க வச்சு உனக்கு இதோட 3 ட்ரெஸ் ஆச்சு. நம்ம ஒண்ணுக்கு போயிட்டு நீ ஒரு வாரம் ஆச்சுன்றவாரு. சாப்பிட்டு மறந்து சாப்பிட்ற மறந்துடுற.
வசந்தாமணி உன் பேரு? உன் பேர் என்ன? எங்க அப்பா எங்க அப்பா உங்க அப்பா உனக்கு என்ன பேர் வச்சுச்சு? உங்க அப்பா பேர் வச்சு விஜயா உன் பேரு? வசந்தாமணியா? அப்புறம் என்ன உன் பேரு? தாளிச்சோறு உங்களுக்கு எப்பவுமே பிடிக்காதா? தாளிச்சோறு பிடிக்காதா? தாளிச்சோறு பிடிக்காதா? எப்பவுமே பிடிக்காது இல்ல. எப்போ இருக்க பிடிக்காது. என்னம்மா இது இப்படி லூஸ் மாதிரி பேசுற? சொன்ன மாதிரி ரூபாய் கைக்கு வர மாட்டேங்குது. ஹலோ, உள்ளதாக மூஞ்சியில விதாரமா இருக்கு. எந்த மாத்திரை தின்னு? என்னது? ஆமா, இன்னும் குறையல. வாங்கவே மாட்டோம். நச்சு 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 நச்சு. சோறு கீரை குழம்பு நான் தான் ஊட்டி விட்டுருக்கிறேன். திங்க மாட்டேங்குது, அள்ளி திங்க மாட்டேங்குது. அது சொன்னா கேட்க மாட்டேங்குது. கையில் குறையவே இல்லை. மூஞ்செல்லாம் நல்லா வீண் கிடக்குது. போதும் வேலை. சார்ஜ் போட்டுக்கோ. சரி வச்சேன். காலிக்கான புத்தகம் நல்லா பார்த்துருந்தேன். என்ன பழமொழி? பசங்கார காலிக்கான புத்தகம் கண்டா பார்த்துருந்தேன். புரியலம்மா, தெளிவா பேசு. கரசன்கார காளிக்கா என் புருஷனை கண்டா வரது.
கரசனக்கார காளியக்கா என் புருஷனை கண்டா வர சொல்லி இது பழமொழியா? அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னமோ. எதுக்கு அந்த வார்த்தை அத்தை அது சொல்றேன்னு கேக்குற? விட்டு வேண்டாம் கத்தி வேண்டாம். இங்க ஒரு வாய் மட்டும் தின்னு. ஏப்ப மனசு வாங்கி வராதுண்டா. டெய்லி கறி குழம்பு வச்சுட்டா வாந்தி வராது. தலைக்கறி குழம்பு, ஆட்டு குடல் வறுவல், வத்த பொரியல், வாந்தி வராதா? பழமொழியில நல்லா தான் சொல்ற நீயும் உங்க அம்மாவுமே. காத்தாங்கடையில் உண்டு செத்தா நான்கடையில் உண்டு தேவையா? சோ ஏன் இப்படி புலம்புற? நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். எங்க நான் இப்படி உழுந்து நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னா இல்லையா அது மட்டும் பதில் சொல்லு. நான் உன்னை பாத்துக்கிறேன்னா இல்லையா? உன்னை சண்டை கட்டணும் கூட ஏதாவது உன் மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கிறேன். நான் உன்னை நல்லா தான் பாத்துக்கிறேன். ஊர்ல நிஜமா சொல்ல நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னா இல்லையா? சரி நல்லா பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன கடையில வந்துட்டு நீ எதுக்கு நீ வசனப்படுற? இந்த பணம் நான் ஏதாச்சும் உன்னை பேசுறேனா? பணம் வந்தோன்னா நகையில திருப்பிட்டு எதுக்கு வட்டி கட்டிட்டு அங்கே வட்டி கட்டிட்டு கிடக்கணும். கனரா பேங்க் தானே நான் ஒண்ணுன்னா திருப்பிக்கிறேன். இருக்கிறேன் திருப்பி இல்லை நாங்கள் வேணாம். பணத்துக்கு வட்டி வருது இல்ல? வேணாம் விடு. எங்க வட்டி வருது? வட்டி 12,000 15,000 வருது இல்ல? இங்க இங்க 6,000 ரூபாய்க்கு 6 லட்சத்துக்கு அவ்வளவெல்லாம் வரதில்ல. உன்னை நல்லா பாத்துக்கனா இல்லையா? நெஞ்சிருக்கு கை வச்ச மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். நல்லா பாத்துக்கல? உன்னை நல்லா பாருங்க இந்த அங்கமே. போய் சொல்றேனா? நீ நல்லா பாத்துக்கிறேன் புள்ள. ஏன் அப்படிலாம் சொல்ற? நான் திருந்திட்டேம்மா. உனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் நான் திருந்திட்டேன். அழுகாதம்மா. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் சொன்னதான் இப்போ சொல்றேன். உனக்கு நல்லா வரைக்கும் நீ பழைய மாதிரி எந்திரிச்சு நீ உன் வேலையை நீ பாத்ரூம் போய்க்கிறது, உன் வேலையை நீ செஞ்சுக்குவது உனக்கு சோறு ஆக்கி வச்சுக்குவ. நீ பழைய பாத்ரூம் போயிட்டு எந்திரிச்சு வெளியே வர முடியுமா? சரி இன்னும் கொஞ்சம் உடம்பு ரெடி ஆகட்டும். இந்த கால் வலிக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும். தெம்பில்ல உடம்புல. ஞானம் என்னதான் பண்றது? லைன் ரைஸ் கொடுக்குற, பேச்சம்பழம் கொடுக்குற, அது போக ஆப்பிள் அரைஞ்சு திங்கிற, திராட்சை திங்கிற, பாதாம் பிஸ்தா திங்கிற. நல்ல சோறு தான் உனக்கு கறி குழம்பு தான் வச்சு கொடுக்குற. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? மாத்திரையும் தான் போற தெம்புக்கு. எந்த மாத்திரை? சத்து மாத்திரை தானே அதுல இருக்குது. எல்லாமே வலி மாத்திரையா? சரி படுத்துக்கோ. நாய்களை போற திருப்பி இல்ல. அப்ப திருப்பிக்கலாம். முன்னாடி எவ்வளவு பேர் காசு எடுத்துட்டு திருப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த 3 சைனியுமே 3 சைன் தான் இந்த பேங்க்ல இருக்குது. 1.5 நகை 2.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. அதே திருப்பிக்கோ. ஏன்னா காசு மொத்தமா எடுக்க வேண்டாம். தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இப்ப வேண்டாம். சொல்றத கேளு. 2.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கா திருப்பிட்டு அப்புறம் நீங்க கொண்டு வச்சீங்கல்ல 60,000 வச்சு 59,500 வச்சு அதையும் திருப்பிட்டு இந்த பேங்க்ல 80,000 இருக்குது. எந்த பேங்க்ல? இந்த பணக்கார பேங்க்ல. பணம் இருக்குது. ஓ இந்த பேங்க்ல 80,000 அந்த நகை திருப்பறதா? அந்த நகையும் 80,000 இருக்கிற நகையும் அந்த நான் கனரா பேங்க் வச்சு உடம்பு சரியில்லாத நகை அந்த ரெண்டையும் திருப்பிட்டு வந்துடுறேன். இது துருவனே ஒன்னொன்னா திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறான். ஆமா ஒன்னொன்னா எப்ப திருப்பி போற? திருப்பி கொடுத்துருவான். அதெல்லாம் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவான். நீ மகை போய் திருப்பிக்கோ. திருப்பிக்கலாம். அவ்வளவு உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ பழையவா எந்திரிச்சு நடந்து வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு மனசுல தைரியம் நம்பிக்கை இருக்குது. நீ ஓரளவுக்கு எந்திரிச்சு நீ குச்சி உடனே நீயே உண்ற. நீ சோறு எப்பவுமே நீ சாவரை சோறு ஆக்கணும். நான் சோறு உனக்கு என்ன சோறுமே நான் உனக்கு செஞ்சு தரேன். நீ பாத்ரூம் மட்டும் பழைய மாதிரி குச்சி உடனே போனா அங்க அவ்வளோத்துக்கு ஓட்டி போக வீட்டுக்குள்ள நடந்தா போதும். சொல்ல குட்டி அம்மா. தலை தண்ணி ஊத்துறது. அப்புறமா ஊத்தி விட்டுமா தண்ணி காய வச்சு. இது நல்லா அழுக்கு போகுது. முடியெல்லாம் கொட்டுறது இல்ல. எனக்கு வசனப்பட்டுதான் முடி கொட்டுது. நீயே பார்த்தல நீ எப்படி அழுக்கு போச்சு?
திருத்தி எல்லாம் போகாது. தண்ணி வேண்டாம், கேன் தண்ணி ஒரு கேன் வாங்கி ஊற்றிடும். சரி, நான் பெருமாளுக்கு போய் பேங்க் போயிட்டு ஒரு கேன் பிடிச்சி வந்துடுறேன். சரி படுத்துக்கோ. படுத்துக்கு ஏதாவது வேணுமா? திங்கிறது ஏதாவது வேணுமா? பேங்க் போறியா? பேங்க் போறியா? வேண்டாவா? வேண்டாம், அதுக்குள்ள செகண்ட். அதுதான் நீ சாப்பிட்டதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மெமரி லாஸ் ஆகுது. சரி படுத்துக்கோ, படுத்துக்க. இதெல்லாம் எடுத்துக்கோ. எதையில எடுத்துக்கோ? இப்போதைக்கு ஒண்ணு வேண்டாம், எல்லாமே எங்கிட்ட இருக்குது. அந்த பேங்க் இருக்குது, அந்த பேங்க் அந்த இந்த பேங்க் தானே சொல்ற, அது எங்கிட்டே இருக்குது. நகை கூட்டுறவு பேங்க், உன்னோட பேங்க் புக் எங்கிட்டே இருக்குது. அந்த பாண்டு பேப்பர் எங்கிட்டே இருக்குது. படுத்துக்கோ.